இங்கே செகண்ட் இயர் சிம்போல் ஆரம்பித்து ஃபைனல் இயர் ஃபேர்வெல் முடிக்கிற வரைக்கும் செம்மையாக அந்த 4 இயர்ஸ் ஆஃப் காலேஜ் லைஃப்பை முடிச்சுட்டு வெளியே வரப்ப இந்த சொசைட்டி வேலை கிடச்சிட்டா கிடைக்கலான்னு கேட்கும். அப்போ நீங்கள் போயிட்டு நான் 4 இயர்ஸ் ஆஃப் காலேஜ் லைஃப் என்ஜாய்மெண்ட் தான் பண்ணேன், எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சொசைட்டி நம்ம ஒரு பைசா மதிக்காது, நாட் ஈவன் ஃபார் a single பைசே. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருக்குமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஆஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியராக நம்ம என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணணும், நம்மளை எப்படி வந்து அப்கிரேட் பண்ணணும், நமக்கு என்னென்ன கைண்ட் ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது, அண்ட் அதுக்கு நம்மளை வந்து எப்படி எக்யூப் பண்ணணும், அண்ட் நம்மளோட கெரியர் க்ரோத் வந்து ஒரு ஃபீல்டுலேயும் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. எல்லா டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயர்ன்றது 12th ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான். ஸோ செகண்ட் இயரில் தான் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்னால என்னென்னு தெரிஞ்சுப்போம். காலேஜ் நம்ம கண்ட்ரோலுக்கு வருதோ இல்லையோ டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். there will be 3 divisions. அதை நம்ம வந்து மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று தெர்மல், டிசைன், மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன். these are all the 3 sectors we have in mechanical. இதில் நமக்கு என்ன ஃபீல்டு பிடிச்சிருக்கு, நம்ம எதில் போகணுன்றதை நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு தெர்மலை பொறுத்த வரைக்கும் we need to focus mainly on heat transfer. அந்த கான்செப்டில் நம்ம ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம வந்து என்னென்ன சைடில் போகலான்னா பவர் பிளான்ட்ஸ், HVACன்றது ரொம்பவே வந்து மெயின் கான்செப்ட் அண்ட் ரொம்பவே வந்து மெயினான ஜாப் ரோல் இன் தெர்மல் சைட். HVACன்றது என்னன்றதை ப்ரீஃபாக சொல்கிறேன். ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். இப்போ இண்டஸ்ட்ரியில் இல்லை ஒரு ஆஃபீஸ் பில்டிங்கில் வென்டிலேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஏர் கண்டிஷனர் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் சூப்பர்வைசராக ஆஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணலாம். அவங்க இன்ஸ்டால் பண்ணுறது கரெக்டாக அவங்க பண்ணுறாங்களான்றது நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அதுவும் இல்லாமல் நீங்கள் டிசைன் இன்ஜினியராகவும் தெர்மல் சைடில் HVACயில் ஒர்க் பண்ணலாம். ஏதாவது இன்டீரியர் டிசைன்ஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷனில் டிசைன் ஒர்க்லாம் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் எதுக்குன்னு பார்த்தா ஃபுட் ப்ரிசர்விங்க்கும் கோல்ட் ஸ்டோரிங் ஏரியாவிலையும் வந்து ரெஃப்ரிஜரேட்டரும் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர்ஸாக அண்ட் அந்த இடத்துலையும் வந்து நம்ம டிசைன் இன்ஜினியரிங் HVACயாகவும் ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் தெர்மல் சைட் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கரிக்குலமில் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் வந்து தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் HMT. HMTன்றது ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். அதில் வந்து ஒரு 3 கான்செப்ட்ஸ் வரும். அதை இன்டெப்த்தாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும். கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். இதெல்லாம் தாண்டி 4th செம் ஆர் 5th செம்மில் உங்களுக்கு தெர்மல் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு ஒரு லேப் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த லேபில் சும்மா போயிட்டு ஓபி அடிக்காமல் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் பண்ணி பார்க்குறப்ப அதை வந்து இன்டெப்த்தாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெர்மலில் ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு ப்ரீஃபான ஐடியா தெர்மலை பொறுத்த வரைக்கும். இப்போ டிசைன் சைடில் வரலாம். நிறைய பேர் வந்து ஒரு ஐடி எக்ஸ்போஷரில் மெக்கானிக்கல் இன்ஜினியரில் ஒரு ஒர்க் கிடச்சா நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறப்ப டிசைன் சைடு தான் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தெர்மல் சைடு பொறுத்த வரைக்கும் அண்ட் மேனுஃபேக்சரிங் சைடு பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலேயுமே வந்து அதிக நேரம் நின்றுட்டே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து ஷிஃப்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டிசைன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் தான் நீங்கள் வந்து ஒரு ஐடி எக்ஸ்போஷரில் சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்ண முடியும். டிசைன் ஃபீல்டில் வந்து மேக்ஸிமம் வந்து ஷிஃப்ட்ஸ் வந்து இருக்காது. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது டிசைன் இன்ஜினியர் தான். அண்ட் கெரியர் க்ரோத்தும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு தெர்மல் அண்ட் மேனுஃபேக்சரிங். டிசைன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம காலேஜில் வந்து AutoCAD, SolidWorks அண்ட் ANSYS இதெல்லாம் தான் மெயினாக வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங் டு ஆட் இன் தெர்மல் வந்து நீங்கள் கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனாமிக்ஸ் CFD டூல்ஸ்ன்றதை என்னன்றதை நீங்கள் டீட்டெயிலாக வந்து சர்ச் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதையுமே வந்து கற்றுக்கலாம். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட், SolidWorks, ANSYS அண்ட் AutoCAD இந்த 3 சாஃப்ட்வேர்ஸ் தான் வந்து மெயினாக வந்து நம்ம காலேஜில் அந்த 3 சாஃப்ட்வேருமே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம A to Z நம்ம கற்றுப்போமான்னு கேட்டால் கிடையாது. சும்மா ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம இன்டெப்த்தாக வந்து கற்றுக்கணும். நம்ம வெளியே வந்து ஒரு CAD சென்டரில் சேர்ந்தோ நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் கிடையாது. நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நம்ம வந்து இன்டெப்த்தாக வந்து அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண கற்றுக்குறோமா, அதுதான் வந்து ரொம்பவே முக்கியம். இங்கே இன்டர்வியூவில் வந்து யாருமே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் இருக்கான்லாம் கேட்க போகிறதில்ல. உங்களுக்கு டூல் டெஸ்ட் வச்சு உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண தெரியுதான்னு தான் பார்க்க போகிறாங்க. ஸோ காலேஜில் சொல்லிக் கொடுக்குற அந்த SolidWorks, AutoCAD அண்ட் ANSYSஐ ஒரு பேஸ் ஐடியாவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை இன்டெப்த்தாக கற்றுக்கிறதுக்கு வெளியே வந்து கோர்ஸோ இல்லை ஒரு CAD சென்டர்லேயோ வந்து நீங்கள் கற்றுக்கலாம், இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கலாம். இதை தாண்டி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறது கேட்டுட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். CATIA, Creo அண்ட் Rhino அண்ட் Fusion 360. SolidWorks, ANSYS அண்ட் AutoCAD தாண்டி இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது மெக்கானிக்கல் ஃபீல்டில். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து நிறைய கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் தேடி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிசைனை பொறுத்த வரைக்கும் 2 மெயின் கான்செப்ட்ஸ் வந்து வரும், சிமுலேஷன் அண்ட் ANSYS.
சிமுலேஷன்றது ரியல் சிஸ்டம் ஒர்க் ஆகிறத நம்ம வந்து விர்ச்சுவலாக சிஸ்டமில் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் வந்து சிமுலேஷன் சாஃப்ட்வேர். அண்ட் அதே விஷயம் ஆன்சிஸ்ன்ற வரப்போ ஸ்ட்ரக்சரலாகவும் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஃபைனல் ரிசல்ட்ஸ் அப்டைன் பண்ணுவோம். அதுக்கு ஆன்சிஸ் மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆன்சிஸ் வந்து நீங்கள் டீப்பாக வந்து கற்றுக்கணும், உங்களுக்கு ஆன்சிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் FEA சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படித்தா ரொம்பவே வந்து உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். FEA சப்ஜெக்ட் கிளியர் பண்ணுறதுக்கும் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் கற்றுக்கிறதுக்கும் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்சிஸ் கற்றுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் FEA சப்ஜெக்டை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அண்ட் சிமுலேஷனில் வந்து மேட்லேப்ன்ற சாஃப்ட்வேர் ரொம்பவே வந்து ஃபேமஸ், ரொம்பவே வந்து ஃபெமிலியர். ஸோ யாரெல்லாம் வந்து சிமுலேஷனில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ மேட்லேப்ன்ற சாஃப்ட்வேரை கண்டிப்பாக கற்றுக்கோங்க. டிசைன் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ரைனோன்ற சாஃப்ட்வேர்ஸ் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ரிசர்ச் பண்ணாலுமே வந்து எல்லோரும் எதோட ஸ்டாப் ஆயிடுவாங்கன்னா கேட்டியா, கிரியோ அண்ட் ஃபியூஷன் 360. ரைனோன்ற ஒரு சாஃப்ட்வேர் தனியாக இருக்குது, பட் அதை பற்றி யாருமே டெப்த்தாக தெரிஞ்சுக்கிறதில்ல, யாருமே வந்து அதில் மாஸ்டர்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸுக்கு எந்தெந்த கம்பெனி ஒர்க் பண்ணுறாங்கன்றதை ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த மாதிரி சாஃப்ட்வேர் நீங்கள் கற்றுக்க முடியுமான்றதை பாருங்கள். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பைப்பிங் டிசைன் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. பட் அதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா ஃபியூ நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் தான் வந்து பைப்பிங் டிசைன் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க கம்பேர் டு அதர் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ நீங்கள் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எந்தெந்த கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த பைப்பிங் டிசைன் சாஃப்ட்வேர்ஸில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து அதையும் வந்து கண்டிப்பாக வந்து கற்றுக்கலாம். இதெல்லாம் தான் வந்து டிசைன் சைடில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நெக்ஸ்ட் இப்போ மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன் ஃபீல்டுக்கு வரலாம். மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் நிறையா வந்து வெரைட்டிஸ் இருக்குது. ஆஸ் அ ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுவீங்க, ஆஸ் அ ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுவீங்க, ஆஸ் அ குவாலிட்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணுவீங்க. இது வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா செகண்ட் இயர்ஸ் ஆர் தேர்ட் இயர்ஸ் வரப்போ CNC அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ரொம்பவே மெயினான விஷயம். CNCன்றது கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம லேத்தாக இருக்கட்டும், மில்லிங் மிஷினாக இருக்கட்டும், ட்ரில்லிங் மிஷினாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுவோம். அதெல்லாம் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து CNC யூஸ் பண்ணுறோம். CNCயில் நம்ம ப்ரோக்ராம் பண்ண உடனே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம மேனுவலாக பண்ணுற விஷயங்களை சிஸ்டம் மூலமாக ப்ரோக்ராம் நம்ம கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்துரும். ஸோ வி ஆர் யூஸிங் CNC. அதில் வந்து நீங்கள் G கோட் அண்ட் M கோட் கற்றுக்கிட்டா ஒரு CNC மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றதை நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் CNC ஆப்ரேட்டரும் வந்து நல்லாவே ரன் பண்ணுறாங்க. அண்ட் CNC ஆப்ரேட்டராக தான் போகணும்னு சொல்ல வரல, அதுவும் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஆட் ஆன் குஷன் இருக்கும். இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் போகணும்னு நினச்சிங்கன்னா CNC வந்து ரொம்பவே வைட்டல், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில். அதே மாதிரி குவாலிட்டி இன்ஜினியராக போகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும்னா TQM தான் வந்து நீங்கள் ரொம்பவே வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். அதில் ஃபியூ கொஸ்டின்ஸ் சொல்கிறேன் இன்டர்வியூவில் என்னென்னு கேட்பாங்கட்டு. 6 சிக்மா இல்லாத கொஸ்டின்ஸே இருக்காது குவாலிட்டி இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வாட் இஸ் கைசன், வாட் இஸ் 5S பிரின்சிபிள்ஸ், வாட் ஆர் த 7 pillars இன் TQM, இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் TQMலேருந்து அரைஸ் ஆகும் ஃபார் குவாலிட்டி இன்ஜினியர். ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் CNC வந்து கற்றுக்கிட்டால் ரொம்பவே நல்லது. அதில் G கோட் அண்ட் M கோட் வச்சு ஒரு மெஷினை வந்து எப்படி ஆட்டோமேட்டடாக நம்ம வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதுக்கு நீங்கள் வந்து கரிக்குலமில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இது வந்து 3rd செம்மில் வரும்னு நினைக்கிறேன். 3rd செம்மில் நீங்கள் இந்த சப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா அதில் நிறையா நீங்கள் கற்றுக்கலாம். கேஸ்டிங், ஃபோர்ஜிங், மில்லிங், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து இன்டெப்த்தாக நீங்கள் கற்றுக்கலாம். கேஸ்டிங் ரிலேட்டடாகவும் நிறையா ஒர்க் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு ஓப்பனிங் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் டஃபராக ஃபீல் ஆகும். ஸோ ப்ரொடக்ஷன் சைடில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஹீட் ரிலேட்டட் ஒர்க்கில் போகாமல் அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்பவே வந்து வெல் அண்ட் குட். ஸோ நீங்கள் வந்து ஆஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியராக சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெதர் யூ ஆர் கோயிங் டு கோ இன் தெர்மல் ஆர் டிசைன் ஆர் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் சைட். அண்ட் செகண்ட் இயர்ஸ் அண்ட் தேர்ட் இயர்ஸ் வரப்போ கண்டிப்பாக வந்து கோகாட் ஆர் எம்பாகா ஆர் ஹெச்பாகா இந்த 3 ஈவெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரம் த அவுட்டர் சேசிஸ் டு த இன்டீரியர் டிசைன் யூ வில் பி ஒர்க்கிங் எவ்ரிதிங். டிசைனாக இருக்கட்டும், அசம்பிளிங்காக இருக்கட்டும், ஒரு பிரேக் பவர் இவ்வளோ கொடுக்கணும், ஒரு ரேக்கல் அண்ட் பினியன் இப்படி தான் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுப்பீங்க. அந்த கார்ட் வந்து கரெக்டாக ரன் ஆகிற வரைக்குமே வந்து நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் அதர் காலேஜஸோட கம்பீட் பண்ணுவீங்க. ஒரு ரேஸ் மாதிரி வச்சு யாரோட கார்ட் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்டர் காம்படிஷன் நடக்கும் ஓவரால் காலேஜஸ்க்கு. ஸோ அதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா காலேஜ் லெவல்லே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு கார் வந்து எப்படி டிசைன் பண்ணணும், அது வந்து எப்படியெல்லாம் அசம்பிள் பண்ணணும், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றத வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால ரியல் டைம் ஐடியாஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து உங்களுக்கு செம்மையாக க்ரோ ஆகும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட்
3D பிரிண்டிங் அது வந்து ரொம்பவே வந்து டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு கான்செப்ட். எப்படி வந்து ஏஐ வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி 3D பிரிண்டிங்ன்றதும் நல்லாவே வந்து க்ரோ ஆகிட்டு இருக்க ஒரு செக்டார். ஸோ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்லைசிங் சாஃப்ட்வேர் லைக் க்யூரா இந்த மாதிரி வந்து விஷயங்கள்ல நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் ப்ரோட்டோடைப்லேருந்து நீங்கள் ஒரு விஷயம் எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற வரைக்குமே வந்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். அதுலேயுமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாவே இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ஆல்சோ. நான் சொல்கிற டேர்ம்ஸ் எல்லாமே வந்து உடனே வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது சூட் ஆகுன்றதை பாருங்கள். நீங்கள் வந்து எதை வந்து இன்டெப்த்தாக கற்றுக்க முடியுன்றதை பாருங்கள். உங்களுக்கு வந்து ஓவரால் ஐடியா கொடுத்துட்றேன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் நான் இன்டெப்த்தாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஓவரால் ஐடியா மட்டும் தரேன். இந்த விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கலாம், இந்த ஃபீல்டில் நீங்கள் போகலான்றதை மட்டும் நான் சொல்கிறேன். அண்ட் ப்ரொடக்ஷனில் வந்து இன்னொரு செக்டார் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் சைட். நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர் நம்ம எப்படி எலக்ட்ரிக்கல் சைட் போகலான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியராக நமக்கு வந்து வேஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் ப்ரொடக்ஷன் இந்த சென்ஸ் நான் எதை சொல்கிறேன்னா இஎம்எஸ் ஃபீல்ட் லைக் நிறைய கம்பெனிஸ் இருக்குது இஎம்எஸ் பொறுத்த வரைக்கும். அதையுமே வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ப்ரொடக்ஷனில் ஏன் வந்து அது ப்ரிஃபரபிள்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸோட ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்மாஸ்பியர் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியராக இருக்கும் அதர் ப்ரொடக்ஷன் சைட்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப. அண்ட் மெஷின்ஸுமே வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்காது, ஆட்டோமேட்டட் மெஷின்ஸாக இருக்கும். ஸோ யூ வில் பி ஒர்க்கிங் இன் ஆட்டோமேட்டட் ப்ரொடக்ஷன் செக்டார். அது வந்து மேன் பவர் கம்மியாக தேவைப்படுறதுனால உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து நிறையா இருக்காது. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் நீங்கள் வந்து க்ரோ ஆகலாம். இது வந்து ப்ரொடக்ஷன் இன் ஆட்டோமேஷன் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி 4.0 கற்றுக்கணும். அதே மாதிரி நீங்கள் இஎம்எஸ் போகணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்பவே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெக்கட்ரானிக்ஸ் விச் இஸ் மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட் வந்து நமக்கு 7th செமஸ்டரில் இருக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸாக. அதில் ஸ்கேடா ஹெச்எம்ஐன்ற கான்செப்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து வைட்டல். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இன்டெப்த்தாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இஎம்எஸ் ஃபீல்டை சஸ்டெயின் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து இஎம்எஸ் ஃபீல்டில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து உங்களோட க்ரோத்தை எதிர்பார்க்கலாம். அண்ட் PLM சாஃப்ட்வேர் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர். PLM ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அதில் வந்து வென்சில் சாஃப்ட்வேர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு ரொம்பவே வந்து வைட்டல். அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் ஐடி மாதிரி நீங்கள் வந்து டிசைன் தாண்டி வேறு ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணணுன்னா இது வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட் சூட்டட் ஃபீல்ட். வென்சில்ன்ற சாஃப்ட்வேர் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் சாப் ஒர்க் தான், சாப் மாதிரி ரிலேட்டட் ஒர்க் தான். நீங்கள் வந்து டேட்டாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி வென்சிலில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி இன்டெப்த்தாக நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேர் கற்றுக்கிட்டிங்கன்னா கூட அதுக்குமே வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது நிறைய ஐடி கம்பெனிஸில். டிசிஎஸ்மே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸை கோர் சைடில் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி சூஸ் பண்ணுறாங்க, இந்த வென்சில் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வென்சில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஐடி சைட்லேயும் போயிட்டு கண்டிப்பாக வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் ரோல்லேயே வந்து ஒர்க் பண்ண முடியும். இதையெல்லாம் தாண்டி சைட் ஒர்க்லேயும் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. சிவில் இன்ஜினியர்ஸ் மட்டும் சைட் ஒர்க்ஸில் ஒர்க் பண்ணுறதில்ல, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸும் வந்து சைட் ஒர்க்கில் இன்வால்வ் பண்ணுறோம். சைட்டில் வந்து நம்மளோட டிசைன் சாஃப்ட்வேர்ஸும் தேவைப்படுது. இஃப் யூ ஆர் வில்லிங் டு ஒர்க் இன் சைட் நீங்கள் அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணி நீங்கள் அது ரிலேட்டடாகவும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் ரிலேட்டட் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நினச்சிங்கன்னா ஒரு 2 to 3 years கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டு மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன் சைடில் நீங்கள் வந்து ஒரு சிஎன்சி மிஷின்ஸ், ஒரு லேத் மிஷின்ஸ், ஒரு 2 or 3 மிஷின் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக அந்த டைமில் வந்து ஓனர்ஷிப்பாக நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து லேபர்ஸை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு பட்டறையை போட்டு அதில் வந்து லேத்து இந்த சிஎன்சி மிஷின்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக அந்த மாதிரி வந்து யோசிக்கலாம். இது எல்லாமே தாண்டி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து எடுத்தோடனே வந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்கணும், எனக்கு எடுத்தோடனே வந்து நல்ல சேலரி பேக்கேஜில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படியாச்சும் வந்து கேட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா நல்ல மார்க் நல்ல கட் ஆஃப் எடுத்திங்கன்னா என்ஐடி இந்த மாதிரி டாப் காலேஜஸில் வந்து சீட் எடுத்துகிட்டு நீங்கள் ஹையர் டிகிரிஸ் பண்ணிட்டு வெளியே வரப்போ நிறைய கம்பெனிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் மெக்கானிக்கல் ஃபீல்டுலேயே நல்ல கம்பெனிஸ் போகிறதுக்கு. இல்லாட்டி நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி ஜஸ்ட் பாஸ் மார்க் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு செம வேல்யூ கொடுக்கும் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறப்ப கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்றதுனால. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேட் எக்ஸாம் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க மெக்கானிக்கல் ரிலேட்டடாக அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அதுவும் வந்து செம்மையாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். மெக்கானிக்கலை நீங்கள் டெவலப் பண்ணிக்க வேண்டிய ஸ்கில்ஸ் என்னென்னா தெர்மல் ஆர் டிசைன் ஆர் மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன்
இந்த 3 ஃபீல்டில் நீங்கள் என்ன ஃபீல்டு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரிக்குலமில் இருக்க சப்ஜெக்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இஃப் தெர்மல்னா தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹெச்எம்டி. இஃப் டிசைன்னா டிசைனுக்கு வந்து 5th செம் அண்ட் 6th செம்மில் 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் தான் ரொம்பவே வந்து முக்கியம். சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வெளியே வந்து சர்டிஃபிகேட்ஸ்க்காண்டி கோர்ஸ் பண்ணாதீங்க, ஸ்கில்லு வந்து இன்டெப்த்தாக கற்றுக்கிறதுக்காண்டி கோர்ஸ் பண்ணுங்கள். அண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டட் மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன் சைட் போகிறீங்களா, இல்லை வந்து மேனுவலாக வந்து இந்த சிஎன்சி ஆர் அதர் லேத் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இந்த மாதிரி ஸ்கில்ஸ் தான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மெயினாக தேவை. ஸோ ஆஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியராக these are all the skills we need to develop and these are all the things we need to know in mechanical engineering. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்கில் சூட் ஆகுன்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஃபீல்டு வந்து நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியும், உங்களோட கெரியர் க்ரோத் எதில் நல்லா இருக்குன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஃபைனலாக வந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு வந்து ராயல் மெக்குன்னு சொல்கிறது கெத்துன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி 4 years ஆஃப் காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு வெளியே வரப்ப ராயலாக ஒரு ஜாபோட வெளியே வரணும். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் டு கெட் அ கிரேட் ஜாப் இன் மெக்கானிக்கல் ஃபீல்ட். தேங்க்யூ.